ஹாய் ஆர்மீஸ், இன்னைக்கு வந்துட்டு டேகங்கோட சீரியஸ் வென் யூ ஆக்சிடென்ட்லி மேரிட் டு யுவர் ஃபேவர்ட் ஆல் அந்த சீரியஸுடைய சீசன் 2 தாண்டா வந்து பார்க்க போகிறோம். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள். சீசன் 1 பார்க்கலனா பார்த்துட்டு வந்து இந்த சீசனை வந்து கண்டினியூ பண்ணுங்கடா. அப்போ தான் இந்த சீசன் சூப்பராகவே புரியும். சீசன் 1 பிளேலிஸ்ட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துட்டு இந்த சீசனை வந்து பாருங்கள். ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், 300 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறமேட்டு சீசன் 2 போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே என்னடான்னா ஒரே ராத்திரியில் 300 தாண்டிட்டு போயிடுச்சு. போட சொல்லி 2-3 பேர் கேட்டீங்க. சரி போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, கண்டிப்பாக வந்துட்டு போட்டே ஆகணும்ல. ஸோ வந்துட்டு போட்டுடலான்னு சொல்லிட்டு அக்கா வந்து ஓடியாந்துட்டேன். அண்ட் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் சீசனோட பாட்டில் வந்துட்டு என்ன கடைசியில் முடிச்சிருந்திருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயன் வந்துட்டு கிளம்பிட்டா, டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டா. நம்ம டே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு. அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி போயிருந்திருப்பார். அங்கே தானே வந்து முடிச்சிருந்தேன். ஸோ வந்துட்டு இப்போ அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த சீசனில் வந்துட்டு நம்ம ஒயனை தான் ஃபஸ்ட்டு காமிக்கிறாங்க. எப்போவும் போல மாதிரி விடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா கண்ணை கஸ்கிட்டு அப்படியே எந்திரிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா மணியை பார்த்தா 8 ஆகுது. வேலைக்கு வேறு போகணுமா? ஆமாம். ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை வந்துட்டு எழுப்பும் போது, என்ன பிரச்சனை உனக்கு? மணியை பார்த்தல 8 ஆகுது, எந்திரி. 8 ஆகிடுச்சா? ரொம்ப நல்லது. சரி நான் ஃபஸ்ட்டு குளிக்க போகிறேன், நீ அதுக்கப்புறமா வா. அப்போ நான் அது தூங்கட்டுமா? தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா ஃப்ரெண்டு வந்துட்டு குளிக்க போய்ட்றான். அப்போ வந்துட்டு நீங்கள் ஜன்னல்கிட்ட வந்தோன்னா நீங்கள் வந்து படுத்திருப்பீங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெயில் சுல்லுன்னு அப்படியே மோதலை படுது. தூங்கவே முடிய மாட்டேது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஞாபகம் ஒன்று வருது. நீங்கள் டே வீட்டில் இருந்தீங்களா? அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு அந்த விண்டோ சைடு கிட்ட தான் வந்து படுத்துருந்துருப்பீங்க. அந்த கீழே படுத்துருந்தீங்களா? விண்டோ சைடில் தான் படுத்திருக்கீங்க. மூஞ்சில் சுல்லுன்னு அடிக்குமா? அப்போ வந்துட்டு ஒரு ஞாபகம் வருது. நம்ம டே இருக்கார் இல்லையா? உங்கள் முகத்தில் அப்படி வந்துட்டு வெயில் படுறத பார்த்துட்டு நீங்கள் முகம் அப்படி சினுங்குவீங்க. அதை வந்துட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுவார்னா, அந்த ஸ்கர்டன்ஸ் எடுத்து மூடி விட்டுட்டு உங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சேர் எடுத்து உங்கள் ஃபேஸ்கிட்ட இப்படி நாட்டி வச்சுருந்துருப்பார். நீங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷம் நல்லா தூங்கி இருந்திருப்பீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாருட்டே. பட் ஆனால் நீங்கள் அந்த ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த நிமிஷம் வந்துட்டு அந்த சீன் தான் ஞாபகம் வருது உங்களுக்கு வந்துட்டு. அப்போ வந்துட்டு நினச்சிட்டு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலங்காத்தால என்னடா இது டே ஞாபகம் வருது அப்படிங்கிற மாதிரி தோணுது வந்துட்டு. அந்த ஃப்ரெண்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கமே வர மாட்டேது. எங்கே நம்ம டே தான் நினப்புக்கு வந்துட்டாரே, இதில் எங்கே தூக்கம் வரப்போகுது அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்திரிச்சிடுறீங்களா? எந்திரிச்சு வந்துட்டு அப்படியே உட்காந்து அப்படியே கவலையாக இருக்குது. விட்டுட்டு வந்துட்டோமே இப்படி அம்பொண்ணு பிள்ளையே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. இருந்தாலும் ஒரு ஒரு இன்னொரு சைடு வந்து ஒரு விஷயம் தோணுது, அவர் எங்கேயோ இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், நமக்கானது நமக்கிட்ட தான் இருக்கும். அது யார் எடுத்துகிட்டு போனாலும் சரி, நமக்கானது நமக்கிட்ட வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஃப்ரெண்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமேட்டு அடுத்து நீங்கள் போகிறீங்க. போயிட்டு எப்பவும் பல மாதிரிலாம் கிளம்பி முடிச்சுட்டு யூனிவர்சிட்டிக்கு வந்து கிளம்பிடுறீங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் கிராஜுவேட் ஆகிடுவீங்க. அந்த பட்டம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை வந்துட்டு வாங்கிடுவீங்க. கொஞ்ச நாள் தான் இருக்குது. அப்போ போகணும்ல லாஸ்ட் டேஸ், அதனால் சொல்லிட்டு வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு கிளாஸை ஸ்கிப் பண்ணாமல் போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலேஜில் எப்போவும் படிச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு காலேஜ்லேயும் அட்டன் பண்ணுவாங்கடா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷனில் கொஞ்சம் பெருசாகவே நடத்துவாங்க. ஏன்னா கொரியன் யூனிவர்சிட்டிலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஒரு வாரம் 2 வாரம் அந்த மாதிரிலாம் கூட நடக்கும் ஆனுவல் ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு. அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் இதில் நிறையா வந்துட்டு போட்டிகள் இருக்குது. நிறையா வந்துட்டு காம்படிஷன்ஸ் அந்த என்னமோ சொல்லுவாங்களே, பாட்டு, டான்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு ஷெடியூல் கூட வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருக்கோம். நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு இன்சார்ஜ்கிட்ட வந்துட்டு நேம் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிடுறாங்க. அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு விஷயம் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. அப்போது வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கேங்கில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா, டான்ஸில் வந்துட்டு நாம் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு டான்ஸ்லாம் அந்தளவுக்கு வராதே அப்படின்னு வந்துட்டு சொல்லவும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே யாரும் ப்ரோ டான்ஸர்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க சொல்லிக் கொடுக்குறத நம்ம ஆட போகிறோம் அவ்வளோதான் ஏன் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம் வருவாங்களா? ஆமாம், இன்ஸ்டியூஷனாக அப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீன்னு அப்படின்னு சொல்லும்போது,
அப்படியா? சரி, சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்லும்போது, ஆக்சுவலா உங்களுக்கு டான்ஸ்னா புடிக்கும். பட் ஆனா வந்துட்டு அந்த அளவுக்கு இவங்க அளவுக்கு ஆட முடியுமா? அப்படிங்கிற மாரி நீங்களே நெனச்சிருந்திருப்பீங்க. அப்படிலாம் இல்ல அப்படிங்கிற மாரி அந்த பையன் சொன்னதுக்கப்புறம், சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு நல்ல ஒரு மோட்டிவ் வந்தோனே, நீங்களும் போயிட்டு வாலண்டரியா போயிட்டு நேமெல்லாம் குடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னா, வந்து உட்காந்துக்கிறீங்க. இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, இப்படி வந்துட்டு ஒயனோட லைஃப் போயிட்டுருக்குது. சும்மா சாதாரணமா என்டர்டெயின்மெண்ட்டா அப்படி போயிட்டுருக்கு. அப்படியே கேமராவ தூக்கிட்டு நம்ம டே கிட்ட போனோம் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா வழக்கம் போல அவர் காலைல எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில கிளாரா இருக்கால்ல, அவ வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டுருக்கா. போன சீசன்ல நான் அந்த பொண்ணோட பேர சொல்லியிருந்திருக்கல அப்படின்னு தான் நெனைக்கிறேன். பட் ஆனா அவ பேரு கிளாரா தான். பார்த்தீங்கன்னா, பக்கத்தில தான் படுத்திருப்பா. டே எந்திரிச்சுருவாரு. பட் ஆனா எப்பவுமே நம்ம ஒயன் இருக்கப்ப என்ன இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒயன் தான் ஃபர்ஸ்ட்டு எந்திரிப்பா. நீங்க ஃபர்ஸ்ட்டு எந்திரிப்பீங்க. நீங்க தான் வந்து டேவ வந்துட்டு மார்னிங் பேபி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எழுப்புவீங்களா? அப்படி பூச்சாண்டி பய மாரி காமிச்சு. அதுதான் டே பார்த்துட்டு, "ஏன்டி காலையிலயே வந்து கத்துற?" அப்படிங்கிற மாரி எந்திரிப்பாரு நம்ம டே வந்துட்டு உங்கள திட்டிகிட்டே எந்திரிப்பாரு. அதெல்லாம் ஞாபகம் வருது டேக்கு வந்துட்டு. இவ என்ன நமக்கு முன்னாடி தூங்கிட்டு இருக்கிறா? நம்ம இப்ப எந்திரிச்சிட்டோம். நம்ம எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா மணி 9:30 ஆகுது. இவ என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கா? அப்படிங்கிற மாரி டே வந்துட்டு நெனச்சிட்டு இருக்காரு. நெனச்சுட்டு பண்ணிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம டே எந்திரிச்சு குளிக்க போயிடுறாரு. அண்ட் தென் வந்துட்டு வெளியில வந்து வராரு. பார்த்தீங்கன்னா, காஃபி வந்துட்டு அவங்க அம்மா போட்டு வச்சிருக்காங்க. அத வந்துட்டு எடுத்து குடிச்சிட்டு உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா, "ஒயன் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. "ஒயனா? ஏன்?" ஷோ! "கிளாரா எங்க?" "கிளாராவா? தூங்கிட்டு இருக்கா." "அம்மா, ஏம்மா இப்படி பண்றீங்க?" "ஏதோ ஒரு பழக்க தோசையில கேட்டேன் உடேன்." அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பார்த்தீங்கன்னா, உள்ளார ஓடி போயிடுறாங்க. அப்ப டேக்கு வந்துட்டு காலையிலயோ ஏன் ஞாபகம் வந்துடுச்சு. ஏன்னா எந்திரிக்கும்போதே ஞாபகம் வந்துடுச்சு. சரி அதுலேருந்து கொஞ்சம் வெளில வரணும் அப்படிங்கிறதுக்காக வெளில வந்துட்டு கொஞ்சம் காஃபி குடிக்கலாம்னு உட்காரும்போது தான் அம்மா வந்துட்டு "ஒயன் எங்க?" அப்படின்னு சொல்ற மாரி கேட்டுப்புட்டாங்க அம்மா. இப்ப இதுவே பார்த்தீங்கன்னா, அப்படியே மண்டைக்குள்ள அப்படியே ஓடிட்டே இருக்குது. என்னடா ஒயன் இல்லையே! அவ தானே உட்காந்துருப்பா காஃபிக்கு உடனே வந்துட்டு நம்மளுக்குள்ள போட்டி போட்டுக்கிட்டு. இப்ப இல்லையே! அப்படிங்கிற மாரி ரொம்ப அப்படி ஃபீல் பண்றாரு டே வந்துட்டு. அப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒயன் வந்துட்டு டே காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவர் ரெடி ஆயிட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்பதான் கிளாரா எந்திரிச்சே வரா. வந்துட்டு, "அம்மா காஃபி வேணும்" அப்படின்னு சொன்னோனே, காஃபி அம்மா அதோ அந்த மைக்ரோவேவன் பக்கத்துல இருக்குமா, நீ வச்சுட்டு அதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் எடுத்து குடிச்சுக்கோமா" அப்படின்னு சொன்னோனே, "நீங்களே கொஞ்சம் பண்ணி குடுக்குறீங்களா ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டோனே, "அப்படியா சரிண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு அவங்களே அவன்ல வச்சு சூடு காட்டி கொண்டு வந்து கையில குடுக்குறாங்க. அத வந்து என்ன பண்ணிட்டான்னா குடிச்சுட்டா. குடிச்சிட்டு நம்ம டேக்கிட்ட வந்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம டே வந்துட்டு குட் மார்னிங் அப்படிங்கிற மாரி அவரு சொல்றாரு. அப்போ வந்துட்டு சரி இவன் ஏன் இப்படி ஒரு மாரி மூஞ்ச வச்சிருக்கான்? ஏதோ அப்செட்டா இருக்கான் போல இருக்கு. அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கேருந்து கிளாரா வந்துட்டு போயிடுவா. இத வந்து டே நல்லாவே நோட்டீஸ் பண்றாரு. நம்ம நம்ம வந்துட்டு முகத்த திருப்புற மாரி பேசுறோம். பட் இருந்தும் அவ வந்து பேசாம அவ நகர்ந்து போறா அப்படிங்கிறது வந்து நோட்டீஸ் பண்றாரு நல்லாவே. பண்ணிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்ப திரும்பவும் ஒயின் ஞாபகம் தான் வருது. ஒரு தடவ வந்துட்டு டே கிட்ட வந்துட்டு சண்டை போட்டுருந்துருப்பீங்க. அந்த இன்சிடென்ட் வந்து என்னன்னு பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, நீங்க டே கிட்ட வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்ப டே வந்துட்டு உங்களுக்கு போய் சத்தம் போட்டுருப்பாரு. என்னாத்துக்குன்னா, "நைட் நேரமா இருக்கு. நீ என்னத்துக்கு இப்ப கேட்குற?" அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு ஷாப்பிங் வந்துட்டு போயிருந்திருப்பீங்க. வீட்ல வந்து கிராசரிஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, "எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல வந்துட்டு நீங்க நிக்கவும் நம்ம டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, புடிச்சு திட்டுறாரு நல்லா. "உனக்கு அறிவே கிடையாதா உனக்கு? நான் தான் சொல்றேன்ல உடம்பு சரியில்லாம போயிடும். நைட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா, இப்படி நீ அடம் பிடிச்சிட்டு இருக்க. ஏன் வெளில வேற பனி பேஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில உனக்கு ஐஸ்கிரீம் கேட்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 கத்து கத்துனோனே, "ஏன் ஐஸ்கிரீம் வந்துட்டு நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தான். அங்க வந்து பாரு. அப்ப இல்லாமயே அவன் வந்து நிக்கிறான் இந்த பனியிலயும். உனக்கு மனசாட்சி இல்லையா டே?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்தி இருந்திருப்பீங்களா? நம்ம டே வந்துட்டு, "சும்மா இரு ஒயேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா, வண்டிய இழுத்துட்டு வந்திருந்திருப்பாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நீங்க கோச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. "நீ வந்துட்டு உனக்கு மனசாட்சியே கிடையாது நீனு. நீ ஒண்ணு கஞ்ச பிசுனாரியா இருக்கிற நீனு. ஒரு ஐஸ்கிரீம் கூட உன்னால வாங்கி கொடுக்க முடியல எனக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டு நீங்க வந்துட்டு ஹால்லேயே வந்து படுத்து தூங்கி இருந்திருப்பீங்க. அப்ப டே வந்துட்டு, "ஹால்ல தானே படுத்துருக்க நல்லா கொசு கடிக்கும்டி. நீ அங்கேயே கடடி" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரூமுக்கு போய் படுத்து இருந்திருப்பாரு. கொஞ்சம் லேட் ஆனதுக்கப்புறம் நீங்க நல்லா தூங்கி இருந்திருப்பீங்களா? உங்கள கூட்டிட்டு அப்படியே அழகா லிஃப்ட் பண்ணி, அழகா வந்துட்டு பெட்ல வந்து போட்டுட்டு அவரு வந்து பக்கத்துல படுத்து தூங்கி இருந்திருப்பாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல மாரி "குட் மார்னிங் பேபி" அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலைல கத்துனோனே, நம்ம டே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிய திருப்பிக்கிறாரு. ஏன்னா நைட்டு சண்டை போட்டது, கத்துனது எல்லாமே அவர் தான். பட் கோச்சுக்கிறது இப்ப அவர் தான். அது கோச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிட்டோனே, "என்னாச்சு? ஏன் மூஞ்சி திருப்பிக்கிற? என் மூஞ்சி தான் நல்லா இல்லையா? என்ன மேக்கப் அதிகமா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இந்த பக்கம் வந்து திரும்பிக்கிறாரு. கியூட்டா பேபி மாரி பண்றாரு.
பேச மாட்டான் அது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் அந்தாண்ட போயிருந்துருப்பீங்க. அப்புறம் திரும்ப காஃபி குடிச்சிட்டு வந்து இதே மாதிரியே தான் இது மாதிரி கோச்சிட்டு நின்றுட்டு இருந்திருப்பாரு. அவள் போய்ட்டு பக்கத்தில் போய் நின்றுட்டு பேபி அப்படின்னு சொல்லும்போது நம்மகிட்டே வந்துட்டு மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட பேச விரும்பலை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரா. அப்போ வந்துட்டு ஒயன் வந்துட்டு கிச்சு கிச்சு மூட்டி பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வம்பு பண்ணி அவரை பேச வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அது வந்துட்டு ஞாபகம் வருது டேக் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேசலை அப்படின்னு தெரிஞ்சும் நீங்கள் வந்துட்டு கிச்சு கிச்சு மூட்டி ஏதோ பண்ணி பேச வச்சுருந்துருக்கீங்க. அந்த பொண்ணு கிளாரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசலை, அப்புறமா பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா வந்துட்டு. பட் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டேக் வந்துட்டு அதான் உங்களை தான் பிடிச்சிருக்குது, உங்கள் கேரக்டர் தான் பிடிச்சிருந்துருக்கு அவருக்கு. அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கல, என்னவோ தெரில. அப்போ அந்த மாதிரி நினச்சிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் நினப்பு வந்தது தான் அது அப்படியே கொஞ்சம் அப்செட் ஆகிடுது. இப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்குது வீட்டிலே வந்துட்டு. அதெல்லாம் வந்துட்டு உங்களை வச்சே கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும். அவள் இப்படி பண்ணால் இவன் எப்படி இருக்கா, அவள் இப்படி பண்ணால் இவன் எப்படி இருக்கா அப்படி சொல்லிட்டு வந்து ஓடிட்டுருக்குது. அப்போது வந்துட்டு இப்போ வந்துட்டு கேமராவை திருப்பி யாரை காட்டுறாங்கன்னா ஒயனை தான் திரும்பி காமிச்சிட்ருக்காங்க. ஒயனை வந்து காமிக்கும்போது அவள் பாட்டு பார்த்திங்கன்னா நல்லா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்களை பார்த்துட்டு கிளாப்ஸ் தான் ஒரே அப்படியே ஃபன்னாக போயிட்டுருக்குது. நல்லாவே ஆட மாட்டேன் அது இதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ நீ தானே எல்லாரோடவும் சூப்பராக ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு பையன் வந்து கேட்டோன்னே ஆமாம்மா ஏதோ வரும்னு தான் நினச்சேன். ஆனால் வந்துட்டு ஹிப்ஹாப் தானே, கேபாப் டான்ஸு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் பிடிஎஸோட மிகப்பெரிய ஃபேன். நான் வந்துட்டு அந்த டான்ஸாக சும்மா அத்துப்படி பிளாக் பிங்க்லாம் சும்மா தெறிக்க விடுவேன் நான் அப்படின்னு வந்து சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாம் வந்து கெட்டி சிரிச்சிட்ருக்காங்க. இப்படியே பார்த்திங்கன்னா செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்குது. காஸ்டியூம்ஸ்லாம் பார்க்கும்போது சும்மா வேறு லெவலில் இருக்குது. அந்த கேபாப் ஐடால்ஸ்லாம் போடுவாங்கள்ல, அந்த மேக்கப்பு, அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த கலரு, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்குமா? அதனால் வந்துட்டு அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம மெஸ்பரைசிங்காக இருக்குது. இன்னும் வந்துட்டு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. அண்ட் தென் வந்துட்டு நிறைய மேக்கப் போடலாம் ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது இன்னொரு ஜாலியாக இருக்குது. ஒரு ஐடால் மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறீங்க வந்துட்டு. ஆனால் சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன ஒரு க்ரேஸியான ஒரு ட்ரீம் உங்களுக்கு வந்திருக்கும். டு பிகம் அ கிரேட் ஐடால் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி ஒரு ஆசை இருந்திருக்கும். அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டடீஸு, வீட்டோட நிலைமை அப்படிலாம் பார்க்கும்போது அதெல்லாம் முடிஞ்சிருந்திருக்காது. அண்ட் இப்போது பார்த்திங்கன்னா அந்த ட்ரீம் வந்துட்டு ட்ரூவான்னு நினைக்கும்போது அது அது கொஞ்ச நேரம் தான். பட் ஆனால் அது எத்தனை பேர் கிடைக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது செம லக்கு நம்ம வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு இதே ஓடிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா டேயோட ஞாபகம் வந்து கொஞ்சம் அப்படியே கம்மியாயிடுது. மறக்கலை, பட் ஆனால் நினைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்மியாகுது. அப்படியே வந்துட்டு அதை மறந்துட்டீங்க நீங்கள். சுத்தமாக டே ஞாபகம் வரல இந்தியெல்லாம் ஓடிட்டுருக்கனால. இப்படியே பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக ஸ்மூத்தாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ப்ராக்டிஸு, அப்புறம் அந்த காஸ்டியூம்ஸ்க்காக போயிட்டுருக்குது, இதெல்லாமே வந்துட்டு ஓடிட்டுருக்குது. இது அப்படியே திரும்பி பார்த்திங்கன்னா நம்ம டேக்கிட்ட கேமராவை கொண்டுட்டு போகல, நம்ம கிளாரா கிட்ட தான் போகிறாங்க. அப்படி போகும்போது தான் கிளாரா வந்துட்டு என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்ட தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அம்மா இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இங்கே இருக்கிறதே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமா. ஏன் என்னாச்சு? இல்லை ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, ஒரு ஃபுல்ஃபில்டாகவே இல்லை. புது இடம் தானே, அது கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும் கிளாரா. புரியுது புது இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு இங்கே இருக்கவங்க யாரோ ஒரு மாதிரி சரியாகவே பேச மாட்டேங்கிறாங்க, ஏன்னே தெரில. உடனே பேசுவாங்களா? நம்ம தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும். நீ பேசு, நீ பேசினா தான் அவங்க பேசுவாங்க. உன்ட்டே வந்து எல்லாம் பேசுவாங்கன்னு நினைப்பியா? இல்லைம்மா நானும் தான் பேசுகிறேன். ஆனால் இங்கே டேயோட அம்மாவும் சரி அப்பாவும் சரி நானே பேசினா பேசுகிறாங்க, ஏதாவதுனா சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டே வந்ததுலேருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசவே இல்லைம்மா. நான் அப்படியே பேசினாலும் ஓ அப்படியா என்ன, சரி என்னென்னா என்ன ஏதுன்னு இதோட நிறுத்திக்கிறான். பேசவே மாட்டேங்கிறான்மா. சரியா என்ன சுத்தமாகவே பேச மாட்டேங்கிறான். அதுக்கு முன்னாடிலாம் ஏதோ கொஞ்சமாவது நல்லா பேசுவான். நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல மேரேஜ்க்காக. அப்போ கூட நான் 2-3 தடவை டேட் போயிருக்கேன், நல்லா தான் பேசிகிட்டு இருந்தான். என்னமோ இப்போ மேரேஜ் பண்ணதுக்கப்புறமேட்டு சுத்தமாக பேசவே இல்லைம்மா. அப்படியா? என்ன ஆச்சுன்னு தெரில. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் ஏதோ ஒரு டென்ஷனில் இருக்காரா என்னவோ தெரில. ஏதாவது வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்கும். என்ன பிரச்சனை இருக்க போகுது? இவ்வளோ பெரிய பில்லியனர், அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்க போதா அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ வேறு என்னவோ தான் இருக்கும், என்னவோ தெரில. ஆனால் அவருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையாக சொல்லுவார். நீ தானே அவரோட ஒய்ஃபு, கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவார். ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். வேணா நீ பாரு, இன்னும் ஃப்யூச்சரில் எவ்வளோ மேலே பாசமாக இருப்பாருன்னு. எனக்கும் அப்படி இருக்கணும்னு தான் ஆசை. பட் ஆனால் திரும்பி கூட பார்க்க மாட்டுறாரு.
அப்படின்னு சொல்லிட்டு கிளாரா சொன்னோன்னே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் வந்துட்டு நல்லா நல்லபடியாகவே நடக்கும். நீ போயிட்டு இப்போ போய் அவர்கிட்ட பேசு, என்கிட்ட பேசுகிறத அங்கே போய் பேசு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிளாரா வந்துட்டு பார்த்திங்கன்னா, பேசலாமா வேணாமா, அம்மா வேறு பேசுன்னு சொல்கிறாங்க. சரி பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்துட்டு வச்சுட்டு ஏஞ்சி வந்துட்டு போகிறா. நம்மகிட்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வீட்லேயே வந்துட்டு ஒரு பெரிய பால்கனி ஒன்று இருக்கும், அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. அது வந்துட்டு கிளாராக்கு தெரில எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடிட்டு அவர் சரி கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு மாறிட்டார், கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளாரா வந்துட்டு டேஹியும் அப்படின்னு சொல்லிட்டு பேடி கூப்பிடுறா. யாராது அப்படின்னு சொல்லிட்டே திரும்பி பார்த்தா கிளாரா நின்றுட்டுருக்கா. சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே சீனை கட் பண்ணி அங்கே அம்மாவை காமிக்கிறாங்க. யார் அம்மாவை? கிளாரா அம்மாவை. என்ன பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஓவர் திங்க் பண்ணுறாங்க. நம்ம தான் பண்ணுறோன்னு பார்த்தா நம்ம அம்மாவுக்கு மேலே இருக்கவங்க அவங்களும் பண்ணுறாங்க. ஒரு வேளை அந்த பொண்ணு ஏதாவது மையமதுரம் பண்ணிட்டு போயிட்டாளா? ஐயோ, ஒரு வேளை மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த பொண்ணு சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருந்தா, நல்லா தான் பேசினா. ஆனால் வந்துட்டு நமக்கு என்னமோ பயமாக இருக்குதே, அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிட்டு போயிட்டாளா? அச்சச்சோ, இப்போ நம்ம பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது? எதாக இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க மைண்ட் வைஸ் விட்டுட்டு இருக்காங்க அந்த சைடில் வந்துட்டு. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒயனை தான் வந்து காமிக்கிறாங்க திரும்பவும் வந்துட்டு. நம்ம ஒயன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறா. அப்போது வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு இருக்கான், ஸ்பெக்ஸ் போட்டுட்டு ஒரு பையன் நின்றுட்டுருக்கான் அந்த இடத்துல. அவன் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஹே ஒயன், நீ சூப்பராக ஆடுறது தெரியுமா, இந்த ஸ்டெப்பை தான் வந்துட்டு நான் அந்த சைடில் இருந்துட்டு இந்த ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பட் ஆனால் இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரோ டான்ஸர் மாதிரி போய்ட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. அப்படி சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த ஹேண்டெல்லாம் வந்துட்டு பிடிச்சி சரியாக வைடான்னு அடித்து சொல்லி கொடுக்கும். அந்த பையனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்கள் மேலே ஒரு இம்ப்ரெஷன் தூரத்துலேருந்து, நல்லா டான்ஸ் ஆடுறீங்களான்னு சொல்லிட்டு வந்து பார்க்குவோம். அவன் அப்படியே விளையாண்டுட்டு உங்கள்கிட்ட பேசணும், உங்கள் தேவை சொல்லிக் கொடுங்குறான். ஆக்சுவலாக அது உங்களுக்கு தெரியுது, அவன் ஒரு கொரியன் பையன், நீங்கள் ஒரு இந்தியன் தமிழ் பொண்ணு. ஏன்டா எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருப்பீங்களாடா, ஒரு பொண்ணுகிட்ட பேசணுன்னா என்ன சாக்கு இருக்குன்னு தேடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒயனுக்குள்ளே தோணுது. பட் ஆனால் வேலை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. சரி அவன் கேட்குறான், என்ன அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு நிற்கும்போது தான் அந்த பையன் வந்துட்டு நல்லாவே பேசுகிறான் ஒயன்கிட்ட வந்துட்டு. இந்த மாதிரி நான் வந்துட்டு இப்படி இருக்கேன், நான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், நான் வந்துட்டு உன் கூட ஆடுறது ரொம்ப பெருமைப்படுறேன், இப்படிங்கிறான். அவன் பாட்டு நீ சொல்லுங்கிற மாதிரி அவன் கூட பேசிகிட்டே இருக்கான். நீங்களும் வந்துட்டு இந்த மடியாக ஆடிட்டு இப்படியே உட்காந்துருக்கோம். கொஞ்ச நாளில் வந்துட்டு நல்லா சூப்பர் ஃப்ரெண்ட்ஸாக ஆடுறீங்க நீங்கள் 2 பேரும். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டேயோட ஞாபகம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா வந்துட்டு அந்த பையன் வந்துட்டானே, ஸோ வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கனால. இன்னும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஜாலியாக இருக்குது அந்த இடமே வந்துட்டு. அப்படி வந்து போயிட்டுருக்கு. பட் நம்ம டே தான் ரொம்ப பாவம், உங்கள் நிலப்படியே வாடுறாரு அப்படியே மனுஷன். அந்த வீடே அப்படி தான் இருக்குது, எக்ஸப்ட் நம்ம கிளாராவை தவிர. இப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கே சீனை கட் பண்ணி நம்ம டேவை தான் காமிக்கிறாங்க. பார்த்துட்டா, ஏன்ட்டு இப்படி பண்ணுற, என்கிட்ட ஏன் பேசவே மாட்டேங்கிற, ஏன் கிளாரா என்னாச்சு உனக்கு? என்ன எனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு தான் என்ன ஆச்சுன்னே தெரில, ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேற? சரியா? அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தானே பேசிகிட்ருக்கேன். இல்லட்டே, நீ வந்துட்டு நம்ம மேரேஜுக்கு முன்னாடி இருந்தப்போ நம்ம 3 தடவை டேட் பண்ணியிருக்கோம், அப்போல்லாம் கூட நீ நல்லா தானே பேசினேன், ஏன் இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லையே, ஏன்? அண்ட் தென் பார்த்தேன்னா அந்த மேரேஜ் வந்துட்டு ஒரு சில நிமிஷம் நடந்ததில்ல, அப்போ கூட நீ எனக்கு எந்த மெசேஜும் பண்ணவே இல்லையே, அதான் உன்கிட்ட கேட்குறேன், என்னாச்சு உனக்கு? ஏன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிளாரா, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மூடு அப்செட்டாக இருக்குது. சரி, இப்போ மூடு அப்செட்டாக இருக்குது என்னவா? நான் வந்து கிட்டத்தட்டவே ஒரு மாதம் கிட்டத்தட்ட அப்போது இன்னொன்று மூடு அப்செட்டாகவே தான் இருக்கா? அப்படியெல்லாம் இல்லை. என்னட்டே, எனக்கு தூக்கம் வருது, நம்ம காலையில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு கீழே இறங்கி ஓடிடுறாரு. நம்ம கிளாரா வந்துட்டு அப்போ தான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் அவுட்டே ஆகுது. ஏன் இப்போ சோகமாக இருக்கிறான், என்ன ஆச்சு? அப்போ தான் கிளாராவோட நினப்புக்கு வந்துட்டு நம்ம ஒயன்கிட்ட வருது. சீசன் 2 பார்ட் 1 நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. பார்ட் 2 நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அண்ட் தென் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா தான் நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோ பேஸ் சஜஷனில் போய் விடுவோம். அப்போ தான் நம்ம சேனல் நல்லா பெரிய சேனலாகும், நமக்கு நிறைய வியூஸும் போகும். ஓகேவா? அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.